அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சாட்டை துரைமுருகன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாட்டை துரைமுருகன் மீது 5 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை விமர்சித்து அவதூறாக பாடல் பாடியதால் 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கதிரவன், விவரங்கள். வணக்கம் அம்ருத். நாம் தமிழர் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளரும் இருப்பவர் சாட்டை துரைமுருகன். திருச்சியில் வசிக்கும் அவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் நடத்தி வருகிறார். இவர் இறுதிக்கட்ட, அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் கடந்த 8ஆம் தேதி நடந்தது. இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆதரித்து பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் திமுக அரசின் தரகிரவாக விமர்சித்து பாடலையும் பாடியுள்ளார். இதனால் அவர் அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. இதனால் திருச்சி மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் அருண் இது குறித்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சாட்டை துரைமுருகனை தேடினார். அவர் தென்காசியில் இருப்பதாக தகவல் கிடைத்ததன் பேரில் இன்று காலை அவரை தென்காசியில் தனியார் ஹோட்டலில் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகனை போலீசார் திருச்சிக்கு அழைத்து வந்தனர். சரியாக ஒரு 1:25 மணி நேரம் அழைத்து வந்து தற்போது 3 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் சாட்டை துரைமுருகன் வந்தபோது கைதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசார் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது பொது இடத்தில் அவதூறாக பரப்பியதும், அதாவது தமிழக அரசை தரகுறா பேசியதும் உள்ளிட்ட பல்வேறு 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இன்னும் தற்போதானது நாம் தமிழர் கட்சி அதாவது துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த சைபர் கிரைம் போலீசில் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்ற டேம் அழைத்து செல்ல உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.